அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். நீதியான வாழ்க்கைக்கு வேண்டிய ஞானம், அதாவது விவேகத்தை தந்து அறிவு, ஒழுக்கம் இவைகளிலே சிறந்து வாழத்தக்கதாக குடும்ப வாழ்விலே, வாலிப வாழ்விலே, பால் உறவிலே, சுத்தத்திலே, திருமண உறவின் உண்மையிலே, நேர்மையான வாழ்க்கை, கடின உழைப்பு, ஈகை, நட்பு, நியாயம், நீதி, ஒழுக்கம் இவற்றை குறித்து போதிக்கிற இந்த நீதிமொழியிலே, இந்த அதிகாரத்திலும் 4 கருத்துக்களை இங்கே நீதிமொழிகளை எழுதின சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களிலே ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி அதை உன்னுடைய வாழ்க்கையிலே வசனத்தை பத்திரப்படுத்தி. இன்றைக்கு உலகத்திலே விலையேறப்பெற்ற பொருட்களை நாம் பத்திரப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அநேக டாக்குமெண்ட்டுகளை நாம் பத்திரப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இப்படி அநேக முக்கியமானவைகளை நாம் பத்திரப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமே. வேதம் நம்மை பத்திரப்படுத்தும்படியாக, நம்முடைய இருதயத்திலே அதை அமைய பண்ணும்படியாக, இருதயத்திலே அவைகளை வைத்து கொள்ளும்படியாக வேத வசனங்களை குறித்து குறிப்பிடுகிறது. எதற்காக என் கட்டளைகளை பத்திரப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நாம் பாவம் செய்யாத ஒரு விவேகமுள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நாம் வைக்க வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாக சங்கீதம் 119:11 பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் தங்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் அது ஒழித்து விடக்கூடியதாக இருக்கிறபடியினாலே சாலமோன் ஞானி முதலாக ஆண்டவருடைய வசனங்களை நம்முடைய இருதயத்தில் நாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகம் பத்திரப்படுத்துகிறதற்கு அநேக விலையேறப்பட்டவைகளை சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய ஞானமானது அவருடைய வசனங்களை நம்முடைய உள்ளத்தில் பத்திரப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு அது நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். 2ஆவதாக இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிற ஒரு காரியம் என்ன? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொன்ன அவர் 3ஆம் வசனத்திலே ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஞானத்தை வா என்று சத்தமிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து என்று சொன்னால், நாம் தெருவில் நின்று ஞானம் என்றோ அல்லது புத்தி என்றோ நாம் கூப்பிட முடியாது. இன்றைக்கு மனிதர்கள் வைக்கிற பெயர்களை, அப்படிப்பட்ட பெயர்களை வைக்கும் பொழுது அப்படி பெயர் கொண்ட யாராவது வந்து விடுவார்கள். அந்த அர்த்தத்திலே இங்கே நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ராஜா குறிப்பிடவில்லை. இது ஜெபிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேட வேண்டும் என்று சொல்கிறது. இங்கே இவர் ஞானம் என்று குறிப்பிடுகிறார். பவுலிடத்திலே கேட்டால், இயேசுவே நமக்குள்ளாக அவர் ஞானமானார், நீதியானார், பரிசுத்தமானார், மீட்பானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவை ஆண்டவரே நீ எங்கள் உள்ளத்தில் வாங்க என்று சொல்லி அவரை நாம் விரும்பி சத்தமிட்டு அழைக்கும் பொழுது, வாஞ்சையோடு அழைக்கும் பொழுது, வெள்ளியைப் போல நாடும் பொழுது, புதையல்களை தேடுகிறது போல தேடும் பொழுது அவர் நம்மோடு கூட வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் இலவசமாக ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி 2ஆவது காரியத்தை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 3ஆவது காரியம், அவர் சொல்லுகிற வசனங்களை பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இயேசு வந்துவிட்டார் என்று சொன்னால், அல்லது ஞானம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றிவிட்டது என்று சொன்னால், அது நம்முடைய ஆத்மாவுக்கு அது இன்பமாக இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்றைக்கு தேவனுடைய ஞானம் அல்லது இயேசு நம்முடைய இதயத்தில் பிரவேசிக்கும் போதுதான் நமது உள்ளான நோக்கங்கள், அநேக நோக்கங்கள் இருக்கும், அநேக வாஞ்சைகள் இருக்கும், அநேக நினைவுகள் இருக்கும், அநேக காரியங்கள் இருக்கிற இந்த உள்ளத்தில் அவர் இணையும் போதுதான் அது ஜீவனையும் வல்லமையும் பெறக்கூடியதாக, அந்த யோசனைகள் சக்தி வாய்ந்ததாக, அந்த நோக்கங்கள் சக்தி வாய்ந்ததாக, அந்த நினைவுகள் சக்தி வாய்ந்ததாக அவை மாறிவிடும் பொழுது அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்களுள்ள நதிகள் புறப்பட்டு வரும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். ஆண்டோடைய வசனனாலே எனக்கு அவ்வளோ மனமகிழ்ச்சி என்று சங்கீதத்தினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சினிமாவில் மயங்கி, சினிமா பாடல்களில் மயங்கி வாழ்கிற இந்த உலகத்தில், சிற்றின்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் பரதேசியாய் தங்கத்தான் நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் பாட்டாக மாறிவிடும், கீதங்களாய் மாறின என்று சொல்லி பார்க்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு விவேகம் வேண்டும். இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் தான் வாழப்போகிறோம். அதில் நான் ஆண்டவராகிய இயேசுவை என் உள்ளத்தில் வைத்திருந்தேன்னு சொல்கிறான். பரதேசியாய் தங்குகிற வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாய் மாறும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இன்பம் பிறக்கும் என்கிறதை இங்கே நீதிமொழிகளை எழுதின சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக அவர் சொல்கிறார், தேவனுக்கு நாம் பயப்பட்டு அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கற்றுக்கொண்டு வாழும் பொழுது ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுதலை கற்றுக்கொண்டோன்னா வாழ்வில் வருகிற தீமைகளுக்கு விலக்கி காக்கப்படுகிறோம். நன்மை தீமை எதுன்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிற அளவிற்கு ஒரு வேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். தீய நண்பர்களை 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை தீயவர்களை விட்டு விலகி நல்லோர்களோடு கூட இணைகிற ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்தில் உருவாகுது. ஆண்டவராக இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்துட்டார்னு சொன்னால், தீய நண்பர்களை அவன் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி அவர்கள் மேலே ஒரு வெறுப்பு உருவாக ஆரம்பிக்கும். அவர்களை விட்டு பிரிந்து நல்ல நண்பர்களோடு கூட இணைகிற ஒரு வாஞ்சையையும் செய்கையையும் ஆண்டவர் வாழ்க்கையில் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். பால்புறவின் தீய ஒழுக்கங்களிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுகிறோம். இங்கே 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் பரஸ்திரி, அவளுடைய பேச்சுகளெல்லாம் தேன்கூடு போல ஒழுகும் என்று சொல்லப்படுது. அவள் தன் நாயகனை மறந்து, புருஷனை மறந்து, அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையை மறந்துட்டு போகிற வாரவங்களெல்லாம் டார்லிங் என்று அழைக்கிறது போல அவள் அழைக்கிறவராய் இருக்கிறபடினால் அவளுடைய அந்த பாதை நேர மரணத்தில் கொண்டு போய் அது விட்டுவிடும் என்று சொல்லி அங்கே ஞானத்தை பெற்றுக்கொண்டா, விவேகத்தை பெற்றுக்கொண்டா, அந்த வழிகளுக்கு நீ தப்பிவித்து கொள்ளப்படுவாய் என்று சொல்லி இத்தனையாய் காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஈஸியாக அதே 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள், துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். ஞானத்தை, அந்த விவேகத்தை பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் செம்மையானவர்களாய் வாழ முடியும். நாம் பூமியிலே வாசம் பண்ணுகிறவர்களாக, அதிலே தங்கியிருக்கிறவர்களாக நாம் வாழ முடியும் என்கிற ஆசீர்வாதத்தையும் தந்து இந்த நீதிமொழிகளை எழுதின சாலமோன் எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் பக்குவப்படுத்தவும், ஒவ்வொரு நாளும் ஞானத்தை வா, புத்தியே வா என்று சத்தமிட்டு ஜெபத்தில் அதை புதையலை தேடுகிறது போல தேடவும், உம்முடைய வசனங்களெல்லாம் எங்கள் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கத்தக்கதாக, அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாகவும், இந்த விவேகத்தை ஞானத்தை பெற்றுக்கொண்டால் கிடைக்கிற நன்மை தீமை என்ன என்று அறிந்து
உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாகவும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டால் ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வாழ்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன்.